வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. ஆன்மீகம் பிரபஞ்சம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். நாம் நம்மளோட சேனலில் ஒவ்வொரு நாளும் பலதரப்பட்ட ஆன்மீக சம்பந்தப்பட்ட தகவல்களை பார்த்துட்டு வர்றோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட தகவல்களும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைய கால இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் தேவைப்படக்கூடிய முக்கியமான ஒரு பரிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நாம் என்ன சொல்ல வரோம், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்டாக உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சேனலில் நீங்கள் பரிகாரம் பண்ணுங்கள், அவ்வளோ லட்சம் செலவு பண்ணி பண்ணுங்கள், இவ்வளோ செஞ்சு பண்ணுங்கள், அங்கே போய் பண்ணுங்கள், இங்கே போய் பண்ணுங்கள், நீங்கள் காசு செலவு பண்ணுற மாதிரி எந்த ஒரு பரிகாரமும் சொல்வதே கிடையாது. அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. அந்த கடவுள் கூட அந்த மாதிரி விரும்புவது கிடையாது. உங்களோட வீட்டில் இருந்தபடியே இல்லை பக்கத்தில் இருக்க சில கோவிலுக்கு போய் நீங்கள் கடவுளை வேண்டிட்டு வந்தால் மட்டும் போதும். அந்த மாதிரி மட்டும்தான் சொல்லுவோம். மிகப்பெரிய பரிகாரம் அவ்வளோ செலவு பண்ணி பண்ணால் தான் கடவுள் மனசு குளிர்ந்து நமக்கு நல்லது பண்ணுவார் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. எல்லாம் நம்மளோட மனசு தான் காரணம். அந்த மனசை நீங்கள் ஒருநிலைப்படுத்திட்டாவா சரி, எல்லாமே உங்கள் கைக்கு கூட வந்துடும். ஸோ வாங்க வீடியோவை பார்க்கலாம். முன்பெல்லாம் சரியான காலகட்டத்தில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் நடந்து முடிந்துவிடும். ஆனால் தற்காலத்தில் பல்வேறு காரணங்களால் ஆண் மற்றும் பெண் ஆகிய இருபாலருக்கும் திருமணம் தாமதமாகி கொண்டே செல்கிற நிலையை காண முடிகின்றது. இப்படி திருமண தாமதத்தால் தைப்பவர்கள் தங்களின் இந்த குறையை தீர்க்க ஆன்மீக ரீதியிலான திருமண தாமத பரிகாரங்கள் செய்து பலன் பெறலாம் என கூறப்பட்டுள்ளது. அந்த பரிகாரங்கள் என்ன என்பது குறித்து தான் இங்கு பார்க்க போகிறோம். உரிய காலத்தில் திருமணம் நடைபெறாமல் மனவருத்தம் அடைகின்ற ஆண் அல்லது பெண் யாராக இருந்தாலும் தங்கள் வீடுகளில் ஒரு வெள்ளிக்கிழமை தினத்தன்று வேதியரை கொண்டு சத்தியநாராயண பூஜை செய்து வழிபாடு செய்வதால் திருமண தாமத தடைகள் விலகி விரைவில் திருமணம் நடைபெறும். சத்தியநாராயண பூஜை செய்ய முடியாதவர்கள் சத்தியநாராயணர் படத்தை பூஜை அறையில் வைத்து வெள்ளிக்கிழமையில் உணவு ஏதும் உண்ணாமல் விரதம் மேற்கொண்டு சத்தியநாராயணர் ஸ்தோத்திரங்கள் துதித்து வழிபாடு செய்வதாலும் விரைவிலேயே திருமண பாக்கியம் அமையும். நாம் வேண்டிய அனைத்தையும் வழங்கும் தெய்வமாக மகாலட்சுமி தாயார் விளங்குகிறார். வெள்ளிக்கிழமை தினங்களில் வீடுகளிலும் கோயில்களிலும் மகாலட்சுமி தாயாருக்கு சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு செய்வதால் திருமண தாமத நிலை ஏற்பட்டவர்களுக்கு அத்தடைகள் நீங்கி சீக்கிரத்திலேயே நல்ல வரன் அமைந்து திருமணம் நடைபெறும். நல்ல வாழ்க்கை துணை அமைவதற்கும் செல்வ வளங்கள் பெருகுவதற்கும் காரகத்துவம் கொண்ட நவகிரகமாக சுக்கிர பகவான் திகழ்கிறார். வெள்ளிக்கிழமைகளில் அருகில் இருக்கின்ற சுக்கிர பகவான் சன்னதிக்கு சென்று வெள்ளை தாமரையை சுக்கிர பகவானுக்கு சமர்ப்பித்து தீபமேற்றி வழிபாடு செய்வதால் தாமதமாக திருமணம் நடக்கும் அமைப்பு நீங்கி விரைவிலேயே திருமண யோகம் உண்டாகும். எந்த ஒரு மாதத்திலும் வருகின்ற ஒரு வளர்பிறை வெள்ளிக்கிழமை தினத்தன்று தங்களது வீடுகளில் சுமங்கலி பூஜை செய்து வழிபாடு செய்வதாலும் அந்த வீட்டில் திருமணம் தாமதமாகும் நிலையில் இருக்கின்ற நபர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும். மேற் சொன்ன சுமங்கலி பூஜை செய்கின்ற வெள்ளிக்கிழமை தினமானது அஷ்டமி நவமி போன்ற திதிகளாக இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். வாழ்வில் திருமண தாமதம் ஏற்படுதல், திருமண தடை உண்டாகுதல் போன்ற இடையூறுகளை சந்திப்பவர்கள் தங்களது ஜென்ம நட்சத்திர தினத்தன்றோ அல்லது சுவாதி நட்சத்திரம் பஞ்சமி திதி போன்ற நாட்களில் பெருமாள் கோவிலில் கருட பகவானுக்கு அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வதால் திருமண தாமதங்கள் தடைகள் போன்றவை நீங்கி சீக்கிரத்திலேயே திருமண வாழ்க்கை கிடைக்கப் பெறுவார்கள். மாதத்தில் வருகின்ற வளர்பிறை அல்லது தேய்பிறை பஞ்சமி திதி தினத்தன்று உங்கள் வீட்டருகில் இருக்கின்ற அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும். பிறகு அக்கோவிலில் இருக்கின்ற பாம்பு புற்றிற்கு மஞ்சள் குங்குமம் அர்ச்சனை செய்து வாசமிக்க பூக்கள் சமர்ப்பித்து வழிபாடு செய்வது வருவதால் நிச்சயமான பலன் கிடைக்கும். நண்பர்களே, இப்போ நாம் சொன்ன அத்தனையுமே 100க்கு 100 உண்மை. நீங்கள் கண்டிப்பாக முழு மனதோட உங்களோட கடவுள் துணை கொண்டு இந்த முயற்சிகளை
தவறாமல் செஞ்சுட்டு வாங்க. விரைவிலேயே நல்ல மணமகன் நல்ல மணமகள் அமைந்து விரைவிலேயே உங்களுக்கு திருமணம் நடக்குங்கிறது எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.